சில பேர் அவங்களோட தப்பை மறைக்கிறதுக்காக அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி உங்க மேல கொண்டு வந்து அதுதான் போர்ட்ரே பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் வந்து மைண்ட் மேனிப்புலேஷன்ங்கிற பேர்ல வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடண்டான ஒரு விஷயத்தையும் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி இதெல்லாம் நீ லாய்க்கே இல்லை, நீ கான்ஃபிடண்டா, ஐயோ இது நீ பண்ணியிருந்தேன்னா நீ இப்போ கீழே விழுந்திருப்ப அப்படின்ட்டு வந்து ஒரு கான்ஃபிடண்டான விஷயத்தையும் வந்து ஒரு தரமட்டமா ஒரு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஏன் இந்த மைண்ட் மேனிப்புலேட்டர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இமோஷனலி நம்ம வந்து அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். இமோஷனலி வந்து we have to be connected to them. ஏதாவது நம்ம மைண்ட்ல வந்துச்சுன்னா நம்ம டேரக்டா பண்ணிடக்கூடாது, அவங்க கிட்ட கேட்டு அவங்க ஓகே சொன்னாதான் நம்ம அதை பண்ணணுங்கிற மாதிரி நம்மள வந்து ஒரு டைட்டா பிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தீஸ் மைண்ட் மேனிப்புலேட்டர்ஸ் ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ். இது வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்கலாம், ஃபேமிலிக்கு வெளியிலயும் இருக்கலாம். ஸோ கைஸ், ஸோ இந்த மைண்ட் மேனிப்புலேட்டர்ஸ் அவங்களோட அடிமை ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. தீஸ் ஆர் மைண்ட் மேனிப்புலேட்டர்ஸ், யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஓகேங்களா? இது எங்க வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அதனால பி கேர்ஃபுல்.